நெல்லை மாவட்டம் திசையன்விளை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆத்தங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையில் கார் ஒன்று தீப்பற்றி எரிந்து கிடப்பதாக இன்று காலை திசையன்விளை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றனர். கார் முற்றிலும் உருக்குலைந்த நிலையில் எரிந்து கிடப்பதை கண்டனர். காருக்குள் 4 பேர் கருகிய நிலையில் பிணமாக கிடந்தனர். அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மக்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: கார் விபத்துக்குள்ளான காரணத்தினால் தீப்பற்றி எரிந்திருக்கலாம் என அக்கம்பக்கத்தினர் கூறினர். சந்தேகத்திற்கிடமான வகையில் எந்த சம்பவமும் நடக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கூறினர். எனினும் காரில் இருந்தவர்கள் யார், அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இறந்து கிடந்தவர்கள் ஒரு பெண், ஒரு குழந்தை, 2 ஆண்களாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். இது தற்செயலாக நடந்த விபத்தா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி காரணங்கள் உண்டா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் கொலைச்சதி ஏதேனும் உண்டா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வந்து காரின் பாகங்கள் மற்றும் அங்குள்ள தடயங்களை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். மோப்பநாய் ரிக்கி வரவழைக்கப்பட்டது. அது மோப்பம் பிடித்தபடி இங்கும் அங்கும் ஓடியது. யாரையும் கவிப்பிடிக்கவில்லை. திசையன்விளை போலீசார் வழக்குப்பதிவு செய்து காரின் பதிவு எண்ணை வைத்து உரிமையாளர் யார், அதில் பயணித்தவர்கள் யார் என்பன போன்ற விவரங்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கார் எரிந்து கிடந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில்தான் பிரபலமான ஆத்தங்கரை பள்ளிவாசல் உள்ளது. இந்த பள்ளிவாசலுக்கு கேரளாவிலிருந்து ஏராளமானோர் தினமும் வந்து செல்வர். இந்துக்களும் வருவது வழக்கம். எனவே இறந்து கிடந்தவர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. எரிந்த காரில் 4 சடலங்கள் கிடந்த சம்பவம் நெல்லை மக்களுக்கு காலையிலேயே பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விரிவான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி தெரியவரும் என திசையன்விளை போலீசார் தெரிவித்தனர்.